ஜெர்சி இந்த படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக என்ன ஒரு தாட் வரும் அப்படின்னா, இது வந்து ஒரு டெடிகேஷன் மாதிரி தெரியும். நம்மளோட கிரிக்கெட் டீமில் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஆடணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால ஆட முடியாதுல்ல. அவங்க எல்லாருக்கும் அந்த அன்சங் ஹீரோஸ்க்காக பண்ணுற ஒரு டெடிகேஷன் மாதிரி தெரியும். ஸோ இந்த டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான படமாக தான் இருந்தது. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். இந்த கேரக்டர் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நானி ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ அவரை வந்து நேச்சுரல் ஸ்டார்னு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது. ஒரு கிரிக்கெட்டர் எப்படி இருப்பாரோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அவரோட ஃபிசிக்காக இருக்கட்டும், அவரோட அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அர்ஜுன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் அப்படிங்கிறனால இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் தானே. இதில் கண்ணீர் இருக்கும், காதல் இருக்கும், கிரிக்கெட் நிறைய இருந்தது, அதுக்கப்புறம் சோகம் இருக்கும், காமெடி இருக்கும். இது எல்லாமே ப்ராப்பரான ரேஷியோவில் வந்து ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அர்ஜுன் அப்படிங்கிறவர் ஒரு பாண்ட் டேலண்ட், ஒரு வேற லெவல் ஆஃப் ஒரு கிரிக்கெட்டர். பட் அவனால் இந்தியன் டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஆட முடியல. அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரியான காரணம் வச்சிருப்பாங்கன்னு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அது படம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். பட் அர்ஜுனும் அந்த கிரிக்கெட்டை வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து ஹி கிவ் அப் அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் சம் அதர் ப்ரொஃபஷன். வேற ஒரு ப்ரொஃபஷனில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவான். அதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது. எகெயின் வந்து அந்த கிவ் அப் பண்ண கிரிக்கெட்டை வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 36 அவன் திருப்பி எடுத்து பண்ணி ஒரு இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி பிளேயர் ஆகக்கூடிய ஒரு கிரிக்கெட்டராக மாறுறானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours 48 minutes கிட்ட வந்திருந்தது. ரன்னிங்ல இருந்து நமக்கு எந்த வகையிலுமே ஒரு ப்ராப்ளமாகவே தெரியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பரான எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்க. அண்ட் சோனு வர்கீஸினுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த கிரிக்கெட்டிங் மேட்ச், அந்த ஸ்டேடியமில் இருக்கிற ஷாட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவருக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற செஷன்ஸ், அந்த மாதிரி இடத்துல போய் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக விஷுவலாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. அனிருத்தோட சாங்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. எதுவுமே ஃபோர்ஸ் பிக் பண்ணி வச்ச மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒவ்வொரு எமோஷனையும் எலிவேட் பண்ணுற மாதிரி அவர் கொடுத்த பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஒர்க் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தம்ஸ் அப். அண்ட் இந்த படத்தில் வந்து அர்ஜுனோட லைஃப் அப்படிங்கிறனால அர்ஜுன் ஹி ஷோல்டர்ஸ் த என்டையர் மூவி அப்படின்னு சொல்ல முடியும். பட் அவரோட லைஃப்ல அவருக்கு இந்த சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் லைக் ஸ்ரத்தா சின்ஹாத், அவரோட ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், சத்யராஜ் சாரா இருக்கட்டும், இல்லை சம்பத்தா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட்டாக இந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டரோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்தது அப்படிங்கிறத நம்மளும் அவரோட சேர்ந்து அப்படியே கடந்து வந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தார் டைரக்டர் கௌதம். ஸோ இந்த படத்துக்கு எங்களுடைய ரிவ்யூ டீம் தரக்கூடிய ஸ்கோர் அவுட் ஆஃப் 5க்கு 3.25. இந்த படம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.